நாகராஜ் நாகராஜ் இல்லைங்க, முதல்ல ஒரு செய்தி திண்ணி மண்டலத்துல பத்திரிகை செய்தி, மாவட்ட குறைதீர்ப்பு அலுவலகத்துக்கு வந்த கடிதத்தின் மூலமா குறைதீர்ப்பு அலுவலர் நவநீத கிருஷ்ணனுடைய ஆய்வுல 20க்கும் மேற்பட்ட போலி ஜாப் கார்டு கண்டுபிடிக்கப்பட்டு திண்ணி மண்டலத்துல கோடீஸ்வரனுடைய வங்கிகள் பணம் மாற்றப்பட்டு பின்பு அது திரும்ப பெறப்பட்டதுன்றது பத்திரிகை செய்தி. நிறைய முறைகளில் பட்டியல முடியும், எல்லாம் வச்சிருக்கேன், அதுக்கு நேரம் பத்தாது. ஒன்று. ரெண்டாவது, பெயர் தான் பிரச்சனை அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. எதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும். அது புதிய கல்விக் கொள்கையாகட்டும், அணைய பாதுகாப்பாகட்டும், நிறைய நான் பட்டியலிட முடியும். முன்பே தெரியும், சாகர் மலாவாகட்டும். அது காரணம் அல்ல. எவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம் மாறுகிறது என்றால் தங்களால் ஊழல் செய்ய முடியாது, முறைகேடு செய்ய முடியாது, அதை வச்சு வாக்கு வங்கியை பலப்படுத்த முடியாது அப்படிங்கிற அச்சத்துலதான் இவங்களுடைய பேச்சு இருக்கிறது. ரெண்டாவது, இவங்க சொன்னாங்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு பண்ணையாருக்கும் அடிமையாக்குன்ற, அப்படியெல்லாம் என்றைக்கும் இல்லைங்க. நல்ல உறவு முறை அன்னையிலும் இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் நல்ல உறவு முறை, ஒரு குடும்பம் ஒன்றாகத்தான் பழகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மண் ரேகை, அதாவது நீங்க இன்னும் கூட சொன்னாங்க மகாத்மா காந்தி திட்டம் எல்லாம் சொல்லப்படுறதே இல்லை. தமிழ்நாட்டுல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க, வட இந்தியாவுல மண்ரேகான்னு சொல்லுவாங்க. பெயர் தான் காரணம், நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இந்த திட்டத்துல ஏகப்பட்ட முறைகேடுகள் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. பல விஷயங்கள்ல நம்ம பேரே மாத்திருக்க வேண்டாம், பேர் ஒரு சிக்கல் இல்ல அப்படின்னா பெயர் ஒரு சிக்கலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. பயோமெட்ரிக் முறைகள்லாம் இது புது சிஸ்டத்துல பேமெண்ட் பண்ண போறாங்க. முதல் மாதிரி அக்கௌண்ட்டுக்கு வங்கி அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படின்லாம் இல்ல. இது ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருக்க போகுது. ஏன்னா இது தொடர்பாக நானே 2 முறை நம்முடைய வருகாதிக்குரிய நிர்மலா சீதாராமன் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்தேன். ஏன்னா வேலை வாய்ப்புக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை. இப்ப 19 வகையான சிறுதானியங்கள், நிறைய சிறுதானியங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்எஸ்பி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சிறுதானியத்தை நம்ம போற்றி கொண்டாடுறோம், இன்னைக்கு உணவுகள் அதிகப்படுத்திருக்கிறது. ஆனா உற்பத்தி செய்ய முடியல. என்ன காரணம்? வேலைக்கு ஆட்கள். சில வேலைகள் மிஷினால செய்ய முடியும், சில வேலைகள் மனிதர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்போ வேலைக்கு ஆளுங்கிற எல்லாமே வர்றப்போ எங்க காரணம் கண்டுபிடிக்கிறப்பதான் தெரிஞ்சது, இதன் மூலமாக ஒரு உழைக்கின்ற வர்க்கம் முழுமையாக வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கிராமங்கள்ல பல கிராமங்கள் நகரமயம் ஆயிடுச்சு. வேலை வாய்ப்புக்கு அப்படிங்கிற பிரச்சனையே இல்ல. எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை இருக்கிறது. அப்ப வேலைக்கு ஆட்கள் தேவை இருக்கின்ற பொழுது அந்த ஆட்கள் பற்றாக்குறை என்பது அந்த தொழிலை பாதிக்கின்றது என்பதும் உண்மை. ஆக அதனாலதான் என்ன பண்றாங்க, வேலை என்ன சொன்னாங்க, 8 மணி நேரம் நோண்டி அடிப்பாங்களா? அப்படி இல்லைங்க, 2 மணி நேரம் தான் கணக்கு காமிக்கிறாங்க. பல இடங்கள்ல நானே பார்த்திருக்கேன். ஏற்கனவே தூர் வரப்பட்ட ஒரு மிஷின் புக்கலின் மூலமா 1 மணி நேரத்துல அந்த புளி எடுக்க முடியும், ஈஸியா வேலையை முடிச்சிட முடியும். ஆனா அந்த 1 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை 100 பேர் 1 வாரம் உள்ள செஞ்சுட்டு இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய மனித வேஸ்ட் பாருங்க. நீங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நம்முடைய பணம், அரசாங்கத்தினுடைய பணம் முழுமையாக நாகராஜ் சார், தயவு செய்து இந்த ஒண்ணு மட்டும் நான் குறுக்கிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பேசுறீங்க, நான் ஏத்துக்கிறேன். இந்த ஒண்ணு மட்டும் நாங்க சார் பேசுங்க. இல்ல, அதாவது இந்த ஜாப் கார்டு போடுறோம்லன்னா, இந்த ஜாப் கார்டு போடுறதுல இந்த 100 நாள் நடக்கிற வேலையை 1 நாள்னு போட்டா அதை அந்த ஜியோ டாக்ல ஏத்துக்கிட்டு அதை ஓகேன்னு சொல்லி நீங்க கொடுத்துறீங்களா? நாம ஜாப் செய்யறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துல இருந்து அந்த ஜாப் நாங்க பண்றோம், இதுல எத்தனை நாள் வேலை நடக்கும் அப்படிங்கிற, எத்தனை பேருக்கு வேலை வேணும்னு அதை பிடிஓவுக்கு அனுப்பி அது மேல இருந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ஜாப் கார்டு எத்தனை பேருக்குங்கிறத அவங்க அலாட் பண்றாங்க. நீங்க சொல்றபடி ஒரு கற்பனையான கதையை நீங்க ஒரு விவசாயத்தில் இருந்து, நான் அதைத்தான் சொல்றேன், நீங்க விவசாயிகள் பிரிவு செயலாளராக இருந்து நீங்கள் முற்றிலும் துரோகமாக பேசுகிறீர்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரியது. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒன்றை பாருங்க, அங்க இருக்கிற அந்த பொறுப்பாளர், அந்த பணியை தர்ற பொறுப்பாளர் திமுகவை சார்ந்தவர். இது எந்த வகையான முறைகேடு செய்வதற்கு வழிவகுக்கின்ற காரணத்தினாலதான் இப்ப பயோமெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கிறது முதல்ல பதிவு செய்ய. இன்னொன்னு 60-40 ஏன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பழமொழி சொல்லுவாங்க, ஊராம் போட்டு நெய்யா என் அக்கா வீட்டு கையாமா. அது மாதிரி எவ்வளவு கிடைச்சாலும் அள்ளி கொடுத்து அதை சரியா பயன்படுத்திக்காக தான் மாநில அரசுடைய பங்களிப்பும் கட்டாயமா இருக்குங்கிற காரணத்துக்காகவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு, இப்ப பிரதமர் வீடு கட்டும் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தை கல்லர் வீடு கட்டும் திட்டம் மாற்றணும் தமிழ்நாடு அரசு தான்.
நீங்க பிரதமர் கூட மிக மரியாதையா 4000 வீடுகளை கட்டி கொடுத்தா கூட பிரதமர் பேர்த்த வச்சாரவங்க நரேந்திர மோடிக்கு பேரை வைக்கல. ஆனால் இந்திரா காந்தி பேர்ல, ராஜீவ் காந்தி பேர்ல எத்தனை நிறுவனம் உருவாக்கப்பட்டது நீங்களே பாருங்க. அதனால இந்த திட்டத்துல விவசாயிகள் கொதித்து போயிருக்கிறார்கள். தங்களுடைய விவசாய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, உணவு உற்பத்தி அந்த ஏங்கல் நீங்க பாருங்க. ரைட், நன்றி. ஊரான் வீட்டு நெய்ன்னு இங்க சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா மாநிலங்கள்ல இருந்து தான் வருது. நம்ம வீட்டு நெய் தான். திரு பாலச்சந்தர். எஸ், இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் கட்சிங்கிற கண்ணோட்டத்துல இருந்து பார்க்காம இன்னொரு கண்ணோட்டமும் இருக்கு. கிராமத்துல எஸ்பெஷலி ஆண்டான் அடிமை அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருந்தது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி இல்லாம இருந்திருந்தா கீழவெண்மணி நடந்திருக்காது. அப்ப கீழவெண்மணி போன்ற துயரங்கள் நிகழும் போது ஒரு அரசு அந்த துயரங்கள் நிகழ்வதை தடுப்பதற்கு என்ன செய்யணும்? புவர் பீப்புளுக்கு எம்பவர்மெண்ட் பண்ணணும். இதுதான் உலகம் பூரா உள்ள ஒரு எக்கனாமிக் தியரி. இந்த எம்பவர்மெண்ட் இந்த இதுல இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இருந்தது. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல கேரண்டிங்கிற வார்த்தை இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு இருந்தது. அப்போ அந்த வேலை கிடைக்கலன்னா சட்டப்பூர்வமாக எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீதி கேட்க முடியும். இன்னைக்கு அந்த கேரண்டி கிடையாது. 125 நாள் என்ன 250 நாள் சொன்னாலும் எந்த கேரண்டியும் கிடையாதுங்கிறது ஒண்ணு. அடுத்து திரு ஸ்ரீராம் அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லி சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு. அம்பேத்கருக்கு நாங்க எல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொன்னாரு. ஆகா, தமிழுக்கு கூட தான் அதெல்லாம் செஞ்சீங்க. தமிழுக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க, சம்ஸ்கிருதத்துக்கு எத்தனை 100 1000 கோடிகள் கொடுத்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பொதுவா ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் சொல்லி முடிச்சுக்கிறேங்க. ஃபார்ம் அண்ட் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க பேசும்போது நான் கொடுக்கறதே இல்லை. நான் முடிச்சுக்கிறேன். நான் பேசும்போது முடிச்சாதீங்க. நீங்க பேசும்போது நான் கொடுக்கறதில்ல. நீங்க பேசும்போது நான் கொடுக்கறதில்ல. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. அதான் நாகரிகம். நீங்க பேசாம இருங்க. ஃபார்ம் அண்ட் கண்டென்ட் ரெண்டு உண்டு. ஃபார்ம் என்ன? வெளித்தோற்றம். கண்டென்ட் என்ன? இதை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறது, தமிழை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறது அப்படிங்கிறது ஃபார்ம். கண்டென்ட் என்ன? சம்ஸ்கிருத உலகத்துல உள்ள 6 செம்மொழியில 2 செம்மொழி இந்தியால இருந்து இருக்கு. ஒன்னு தமிழ், இன்னொன்னு சம்ஸ்கிருதம். அப்ப ரெண்டையுமே போற்றி பாதுகாக்க வேண்டும். ஒண்ணுல வாயோட்டமா பேசுறாங்க. அதே மாதிரிதான் அம்பேத்கருக்கு இவர்கள் மணிமண்டபம் முதலில் எழுப்புவதும். அவர் சொன்ன கருத்து கேட்கல, நீங்க விரும்புறது அதுவான்னு தெரியாது. நன்றி, பேசுறேன். சரி, இன்னொரு நாள் அதை விவாதிப்போம். நீங்கள் ஆதரவளிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியதா தமிழ்நாடு கொடுத்தான்னு கேட்கிறேன். அது பதில் சொல்லுங்க. அது நீண்ட விவாதம் பேசுவோம். நிறைய விவாதிச்சிருக்கிறோம். கண்டிக்கத்தக்கது. திமுகவை அவர் ஆதரிக்கிறார் என்பதல்ல, அவர் ஒரு IAS அதிகாரியாக ஒரு அதிகாரி தாண்டி ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு. எந்த இடத்துல அவர் திமுக ஆதரவாளர் கிடையாது. நீங்க அதை தேவையில்லாம கொண்டு போய் அதை அவர் பொதுவான பார்வையில் மக்கள் பார்வையில் பேசுகிறார். அவர் அதிகாரத்தில் அவர் ஒரு IAS அதிகாரி, அந்த அதிகாரத்தில் இருந்து பார்த்ததனால் மக்களுக்காக பேசுகிறார். நாகராஜ், அவர் சொல்ற கருத்துல முரண்படுங்க. நீங்க அவர் கருத்துக்களுக்கு மாறுபட்டு பேசட்டுமே, அதுதான் சரியா இருக்கும். அது சொல்லுங்க. அவர் கருத்தை மறுத்து பேசுற எல்லா உரிமையும் இருக்கு. அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டும். ரைட், கருத்து பேசலாம். ரைட், அதான் அவர் கருத்துல முரண்படுங்க. அதை வரவேற்கிற, அதுக்கு தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம் பேசுறதுக்கு.